ஆர்டி, எஸ்ஐபி இது ரெண்டில் எது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும், எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்? ஆர்டி, எஸ்ஐபி ரெண்டும் ஒரு ஈக்குவலான ப்ராடக்ட் கிடையாது. ஆர்டி அப்படின்றது பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட். எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மார்க்கெட் லிங்க். ஸோ இது ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிஷன் கிடையாது, ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேரிஷன். பட் அஸ் அன் இன்வெஸ்டராக உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது, ஆர்டியும் இருக்குது, எஸ்ஐபியும் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது, எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அந்த அடிப்படையில் தான் இந்த கம்பேரிஷன் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட், ஆர்டி அண்ட் எஸ்ஐபி ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐபி, ஆர்டி ரெண்டுலையுமே நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் கமிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. மாதம் 100 ரூபாய், மாதம் 500 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தொகையை கூட நம்ம கமிட் பண்ண முடியும். எஸ்ஐபி, ஆர்டி ரெண்டுமே லாங் டேர்முக்கு நம்ம கமிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி, ஆர்டி ரெண்டுமே சேவிங் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல தொகையை சேர்த்துட முடியும் லாங் டேர்மில். ஹையர் டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டியை போத் ஆர்டி அண்ட் எஸ்ஐபி நமக்கு கொடுக்குது. எப்போ வேணாலும் நம்மளுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண முடியும், எப்போ வேணாலும் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆர்டியும் அதே மாதிரி தான், ஸ்டாப் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். ஹையர் டிகிரி ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து ஒரு இசிஎஸ் டெபிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி அக்கௌண்ட் டெபிட் ஆகும், ஆர்டி அக்கௌண்ட்டோ எஸ்ஐபியோ கிரெடிட் ஆகிடும். இப்படி ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜராக இருக்குது. நீங்கள் இன்பர்சன் போய் தான் பண்ணணும், அல்லது மாதம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எஸ்ஐபி அண்ட் ஆர்டிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐபியில் குவார்டர்லி எஸ்ஐபி இருக்குது, மந்த்லி எஸ்ஐபி இருக்குது, வீக்லி எஸ்ஐபி கூட இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் பொதுவாக மந்த்லி தான் இருக்கும். என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐபி நம்ம டெட் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா நார்மலாக 6 to 8% ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா லாங் டேர்மில் 10 to 15% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அட் டைம்ஸ் 18-20% கூட ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்குது, நம்ம அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெக்கரிங் டெபாசிட்டில் நார்மலாக 5%லேருந்து 8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்யூர், என்ன மாதிரியான டென்யூருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்? எஸ்ஐபியில் எந்த மாதிரியான டென்யூருமே கிடையாது. நீங்கள் ஒரு 6 monthsலேருந்து 10 year, 20 year, 30 year வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி கமிட் பண்ண முடியும். வேறஸ் ஆர்டியில் 6 monthsலேருந்து 10 year வரைக்கும் நீங்கள் கமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐபியில் அண்டர்லேயிங் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கீம் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமையும். உதாரணமாக நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டடான ரிஸ்க் இருக்கும். டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடான ரிஸ்க் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம். லாங் டேர்முக்கான ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம். ஆர்டியில் இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு கிடையாது. ஆர்டி எல்லாமே ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ரிஸ்க் அடிப்படையில் நம்ம எஸ்ஐபி, ஆர்டி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எஸ்ஐபியில் மார்க்கெட் லிங்க்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் விழலாம். 2020 மார்க்கெட் 38% விழுந்துச்சு, 2008 மார்க்கெட் 55% விழுந்துச்சு. அந்த மாதிரி ஈக்விட்டி எஸ்ஐபி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டெட் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி உங்களுக்கு இருக்காது. டெட் ஃபண்டில் வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆர்டி சேஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் அதில் உங்களுக்கு இருக்குது. டாக்ஸேஷன் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி போட்டோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10% டேக்ஸ் பே பண்ணணும். டெட் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்போ தான் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. என்ன கெயின் இருக்கோ அதை உங்கள் இன்கமில் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுவீங்க. எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ டேக்ஸ் டெஃபர்மெண்ட் டெட் ஃபண்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி தான் ஆர்டியும் டேக்ஸ் பண்ண போகிறோம். ஆர்டியில் என்ன கெயின் இருக்கோ அந்த கெயினை உங்களுடைய இன்கமில் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாப் வைஸ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் லிக்விடிட்டி ரெண்டுலேயுமே லிக்விடிட்டி இருக்குது. எனி டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எஸ்ஐபியும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் எஸ்ஐபியில் நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி, மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரி இருந்ததுனா நீங்கள் லாஸில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்க்கான வாய்ப்பு கிடையாது. எஸ்ஐபி யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்ற போது ஈக்விட்டி எஸ்ஐபி போடலாம். டேக்ஸ் சேவியாக இன்வெஸ்ட் பண்ணணும், டேக்ஸ் டெஃபர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற போது டெட் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுட்டு வரலாம். எனக்கு மார்க்கெட் நாலேஜ் இல்லை, ப்ளஸ் டேக்ஸை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற போது ஆர்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம்.
ஆர்டி எஸ்ஐபி இது ரெண்டுக்குமான ஒரு ரிட்டர்ன் கம்பேரிஷனை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். மாதம் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 10 வருஷத்துக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஆர்டியில் போட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு 10 வருஷம் முடியும் போது மெச்சூரிட்டி வேல்யூவா 25.9 lakhs கிடைக்கும். அதே ஒருத்தர் ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி போட்டிருந்தார் அப்படின்னா ஆனால் ஆவரேஜாக 12% நம்ம அஸ்யூம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே மோர் தென் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால நான் 12% ஒரு கன்சர்வேட்டிவ் சைடில் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஐபியில் மாதம் 15,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 10 வருஷம் முடிவில் எக்ஸ்பெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 34.5 lakhs இருக்குது. ஸோ ரிட்டர்னில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆர்டியில் சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் இருக்குது. 100% பீஸ் ஆஃப் மைண்ட் எனி டைம் உங்களுக்கு இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட் எஸ்ஐபின்றது மார்க்கெட் லிங்க், மார்க்கெட் மேலே போகும், கீழே விழும், பட் அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இங்கே சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் இல்லையே ஒழிய சேஃப்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர் இருக்குது. பர்ச்சேசிங் பவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த 12% ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்னை தான் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இதே இது ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டாக இருந்துச்சுன்னா இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியான ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா அது இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் உங்களுடைய ப்ரிஃபர்டு டைம் அண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் ரிட்டர்ன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரு இன்வெஸ்டார் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அல்லது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, எது அவருக்கு சூட்டபுளாக இருக்கும்? ஒரு இன்வெஸ்டார் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறார், 1 இயர் 2 இயர் 3 இயர் முடியும் போது அவருக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவர் ஆர்டிலையோ அல்லது டெட் ஃபண்ட்லையோ எஸ்ஐபி போடலாம். அதே இன்வெஸ்டார் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறார், 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா ஆப்வியஸாக ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே விஷயம், ஈக்விட்டி ஃபண்டில் ரிஸ்க்கை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய, ரிஸ்க்கை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட், வில்லிங்னஸ் அவருக்கு இருக்கணும். ஸோ ரெண்டுக்கும் ஃபவுண்டேஷனலாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்டி அப்படின்றது கைண்ட் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், பட் அட் த சேம் டைம் வெரி புவர் ரிட்டர்ன். வேறஸ் ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி ஹை ரிஸ்க், மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க், பட் அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்குற பொட்டன்ஷியல் அங்கே இருக்குது. ஸோ எஸ்ஐபி அப்படின்றது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ஆர்டி ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்டி இன்ஃப்ளேஷனை எந்த காலத்துலையும் பீட் பண்ணாது, பர்ச்சேசிங் பவர் வருஷம் இழந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எஸ்ஐபி லாங் டேர்மில் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டியை சூஸ் பண்ணுங்கள். வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்காக வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெபினார் முழுக்க காம்ப்ளிமெண்ட்ரி, எந்த ஃபீஸும் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க, நீங்கள் கலந்துக்கிட்டு பயனடைங்க. தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா, எங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.